ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து சும்மா சின்னதாக ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு பிரியாணி. இதுக்கு வந்து சிக்கன் மதுன்னு கூட பேர் சொல்லுவாங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப பிரியாணி மாதிரி நிறைய மசாலாலாம் தேவைப்படாது. கொஞ்சம் சிம்பிளாக என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பிரியாணி சிம்பிளாக செய்யலான்னா அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் சும்மா சிம்பிளாக ஒரு 4 வெங்காயம், 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். 2லேருந்து 3 அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி செய்யலாம். கொஞ்சமானா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். போட்டு இப்போ அதுக்கு கொஞ்சம் வறுத்து அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், சும்மா 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி போட்டு ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து 1லேருந்து 2 வெங்காயம் தக்காளி, கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். போட்டு அதை கம்மியாக தாங்க அரிசி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கம்மியாக தான் செய்யலாம் பிரியாணி. கொஞ்சமாக சிம்பிளாக செய்கிறதுனால சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது வீடியோ. தக்காளியும் தேவைக்கேற்ற மாதிரி சும்மா ஒரு 5-6 தக்காளி, ஒரு 300 கிராம் அளவு தான் வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடுறேன். இந்த பிரியாணிக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஆயிலோடு சேர்த்து தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். வெங்காய தக்காளிலாம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுறதுக்கு நல்ல வெங்காய தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரைஸுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் மசாலாலாம் போட்டிருக்கேன். எல்லா மசாலாவும் இருக்குதுல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாமே, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் அது மட்டும் போட்டு கொஞ்சமாக இருக்கிறனால கொஞ்சம் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு வதங்கினா சரியாக அரைக்காது. அரைச்சோன்னா அதனால் கூடவே ஒரு வெங்காயம் தக்காளியும் போட்டு சேர்த்து அதோடு சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு, எண்ணெயில் மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நான் இதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவு தான் சிக்கன் எடுத்துருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். கம்மியான அரிசி தான், அரிசி ஒரு 3/4 கிலோ அளவு தான் எடுத்துருக்கு. இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ப்ளைன் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி போட்டிருக்கேன். கூடவே பிரியாணி மசாலா, பட்டை வீட்டில் அரைச்ச மசாலா தான் அது. நான் ஏற்கனவே ரெசிபி கொடுத்துருக்கேன். எல்லாவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் அரைச்சி மசாலா போட்டு பிரியாணிக்கு நான்வெஜ் எது செஞ்சாலும் அது கூட போட்டுக்கலாம். நீங்களும் அதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே குழம்பு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு, சீரகம் அதுலேயும் இருக்குது காரம்லாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் கலந்து விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றுறேன்னா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி வேகட்டுங்க. அப்போ சிக்கன்லேயே தண்ணி விடும். கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 1 கப்பு தயிர் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கன் அப்படியே எண்ணெயில் வெந்துட்டோம். இதுக்கு வந்து தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை. மட்டன் பிரியாணினா தனியாக வேக வச்சு சேர்க்கலாம். சிக்கன் பிரியாணி வெந்துடும் சீக்கிரமாக. ஒரு 5 நிமிஷம் வேக. சிக்கன் ஓரளவுக்கு ஒரு பாதி குக் ஆகிடுச்சுங்க. வேறு வக்கடை வெந்திருக்கும். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போட்டுடலாம். நல்லா வேக விட்டால் குழஞ்சி பொழிஞ்சிரும். சிக்கன் சின்னதாக இருக்குது. இப்போ இந்த மசாலா அரைச்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கூடவே தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குது, அதே ஊற்றிடலாம்.
தண்ணியை வந்து ஊற்றியாச்சு. தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். தண்ணியில் உப்பு சுருக்குன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் சரியான அளவு. இந்த தண்ணி வாயில் தொட்டு சாப்பிட பார்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஒரு கல் கூட இருந்தால் அரிசி போட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் பிரியாணி. இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொதி வந்துடும். கொதி வந்தோடனே அரிசி தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ அரிசியை போட்டுடலாம். கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசி நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு. அந்த அரிசியும் போட்டு தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் அரிசி தான் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி. அதனால் அரிசி போட்டாச்சுங்க. அரிசி போட்டு வச்சுருக்கிற இன்னும் ஒரு 1/2 லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை போட்டு அரிசி போட்டு லெமன் புழிஞ்சிட்டு லைட்டாக கிளறி விட்டு மூடிடலாம். பொங்கி வருது. அரிசி உடையாமல் இருக்கிறதா இருந்தால் அரிசி போட்டாலும் லெமன் வருது. சின்ன சின்ன டிப்ஸுங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே நமக்கு பிரியாணி நல்லா கரெக்டான பர்ஃபெக்டான அளவில் வரும். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரியாணி தான். பிரியாணி மாதிரி தான், அதுவும் கொஞ்சம் சிம்பிளாக புலாவ் மாதிரியும் சொல்லிக்கலாம். மசாலா வந்து அரைச்சி போட்டு செய்யறதுனால போட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிட்டோன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். மேலே வெயிட் வச்சு விட்டுறேன். சப்பாத்தி கட்டையை மேலே வச்சிடறேன். நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். தயிர் சட்னிக்கும் தேவையான ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 வெங்காயம் தான் நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக நைஸாக கட் பண்ண வெங்காயம், சும்மா 2-3 பீஸ் தக்காளி, கொத்தமல்லி போட்டு ரெடியாக வச்சா லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுருக்கோம். வெங்காயத்தில் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டால் அந்த வெங்காயத்தோட காரம் தெரியாது, நல்லாயிருக்கும்.